டைப்ஸ் ஆஃப் ஹோல்சேலர் டைப்ஸ் ஆஃப் ஹோல்சேலர் மொத்த வியாபாரியின் வகைகள் அப்படிங்கிறாங்க. மேனுஃபேக்சரர் ஹோல்சேலர் சரியா, தயாரிப்பாளர் மொத்த வியாபாரி சரியா. மேனுஃபேக்சரர் ஹோல்சேலர் இப்போ தான் தயாரிப்பாளர் மொத்த வியாபாரிங்கிறாங்க. மேனுஃபேக்சரர் ஹோல்சேலர் அண்டர்டேக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆஃப் குட்ஸ் இன் அடிஷன் டு wholesale business. He sell not only the goods manufactured by him on wholesale business but also goods manufactured by other producer சரியா. தயாரிப்பாளர் மொத்த வியாபாரி. இவ்வகை மொத்த வியாபாரி பொருட்களை தயாரிப்பதுடன் கூடுதலாக மொத்த வியாபார பணிகளில் ஈடுபடுவார் சரியா. அதே மாதிரி தயாரிப்பாளர் மொத்த வியாபாரம் மேனுஃபேக்சர் ஹோல்சேலர். தயாரிப்பாளர் மொத்த வியாபாரி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பொருட்கள் வந்து தயாரிக்கிறது மட்டும்னா கூடுதலாக மொத்த வியாபார பணிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ஈடுபடுவாங்க அப்படிங்கிறாங்க சரியா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, அவர் தயாரிக்கும் பொருட்களை மொத்த வியாபாரம் செய்வதோடு மற்ற தயாரிப்பாளர்கள் தயாரிக்கும் பொருட்களை மொத்த வியாபாரம் செய்வார். அவரே வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறாரு. மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லாமல் மற்றவங்க வந்து தயாரிக்கக்கூடிய அடுத்த மொத்த வியாபாரி வந்து தயாரிக்கக்கூடிய ப்ரொடியூசர் வந்து தயாரிக்கக்கூடிய பொருளை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வாங்கி வந்து என்ன பண்ணுவாங்க வந்து வச்சுக்குவாங்க, வியாபாரம் வந்து பண்ணுவாங்கங்கிறாங்க. அதே மாதிரி ரீட்டைல் ஹோல்சேலர் சரி. அது ரீட்டைல் ஹோல்சேலர். திஸ் டைப்ஸ் ஆஃப் ஹோல்சேலர் கேரிஸ் அண்ட் போத் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ட்ரேடு. He purchases goods in bulk from manufacturer and sell them directly to consumer through his own retail outlet அப்படிங்கிறாங்க சரியா. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில்லறை மொத்த வியாபாரி. சில்லறை மொத்த வியாபாரினா இவ்வகை மொத்த வியாபாரிகள் மொத்த வியாபாரம் மற்றும் சில்லறை வியாபாரம் ஆகிய இரண்டையும் மேற்கொள்வார் சரியா. ரீட்டைல் ஹோல்சேலர்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வகை மொத்த வியாபாரம் மற்றும் சில்லறை வியாபாரம் ஆகிய இரண்டையும் ஹோல்சேலையும் பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணிக்குவாங்க, ரீட்டைலையும் வந்து பார்த்துக்குவாங்க சரியா. ரீட்டைல் ஹோல்சேலர். திஸ் டைப்ஸ் ஆஃப் ஹோல்சேலர் carries on both wholesale and retail trade. He purchases goods in bulk from manufacturer and sell that directly to the consumer through his own retail outlet அப்படிங்கிறாங்க சரியா. இவ்வகை மொத்த வியாபாரிகள் மொத்த வியாபாரம் மற்றும் சில்லறை வியாபாரம் ஆகிய இரண்டையும் மேற்கொள்வார்கள். அதே மாதிரி உற்பத்தியாளரிடமிருந்து பெருமளவில் கொள்முதல் செய்து இருப்பு வைத்து அவரை தனது சில்லறை விற்பனைகள் மூலம் நேரடியாக நுகர்வோருக்கு விற்பார்கள் சரியா. உற்பத்தியாளர்கிட்ட வந்து பெருமளவில் என்ன பண்ணுறாங்க, பொருளை வந்து வாங்கி சரியா. மேனுஃபேக்சர் வந்து லார்ஜ் ஸ்கேலில் வந்து என்ன பண்ணாங்க, குட்ஸை வந்து வாங்கி அவங்க ஸ்டாக் பண்ணி வச்சு அது என்ன பண்ணாங்க, ஹோல்சேலர் அவற்றை தனது என்ன பண்ணுறாங்கன்னா தனது சில்லறை விற்பனைகள் தன்னோட ரீட்டைல் ஷாப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க, கன்சியூமருக்கு என்ன பண்ணுவாங்க அதை வந்து விற்பாங்க. எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்க, எக்ஸாம்பிள் சூப்பர் பஜார் சரியா. சூப்பர் பஜார்னு சொல்லி நம்ம ஊரில் எல்லாருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணியிருப்போம், நம்ம வந்து பார்த்துருப்போம் சரியா. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மெர்ச்சன்ட் ஹோல்சேலர் சரியா. மெர்ச்சன்ட் ஹோல்சேலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, மெர்ச்சன்ட் ஹோல்சேலர்னா மெர்ச்சன்ட் ஹோல்சேலர் நெய்தர் மேனுஃபேக்சர் குட்ஸ் நார் செல் தம் டைரக்ட்லி consumers. He is wholesaler proper or pure wholesaler. He buys goods in bulk from manufacturer and sell them in small lots to retailers. Merchant wholesaler can be further classified into 3 categories on the basis of degree of specialization சரியா. அதே மாதிரி வணிக மெர்ச்சன்ட் ஹோல்சேலர் வணிக மொத்த வியாபாரி அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, வணிக மொத்த வியாபாரி. இவ்வகை மொத்த வியாபாரி பொருட்களை உற்பத்தி செய்வதோ அவற்றை நேரடியாக நுகர்வோருக்கு விற்பதோ இல்லை சரியா. மெர்ச்சன்ட் ஹோல்சேலர் என்ன பண்ண மாட்டாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து டைரெக்டாக என்ன கன்சியூமருக்கு வந்து குட்ஸை வந்து என்ன பண்ண மாட்டார், சேல் வந்து பண்ண மாட்டார். இவர் முறையான அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா இவர் என்ன பண்ணுவார்னு சொல்லி போனால், இவர் முறையான மொத்த வியாபாரி அல்லது தரமான மொத்த வியாபாரி ஆவார் சரி. இவர் வந்து ஹோல்சேலர் ப்ராப்பர் ஆர் பியூர் ஹோல்சேலர் அப்படிங்கிறாங்க சரியா. இவர் உற்பத்தியாளரிலிருந்து பொருட்களை மொத்தமாக வாங்கி அவற்றை சிறிய அளவில் சில்லறை வியாபாரிக்கு விற்பனை செய்வார். அதுமாதிரி ஒரு மேனுஃபேக்சர்ட்டேருந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கூட்ஸை வந்து வாங்குவாங்க. மேனுஃபேக்சர்ட்டேருந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பொருளை வந்து வாங்கி அதை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ரீட்டெயிலருக்கு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து விற்பாங்க. சிறப்பு ஈடுபாட்டின் அடிப்படையில் மொத்த வியாபாரம் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதே மாதிரி இவங்க வந்து கேட்டகரியில் டிகிரி ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறாங்க. கேட்டகரிஸ் அண்ட் த பேசிஸ் ஆஃப் என்னப்பா டிகிரி ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் 3 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் மெர்கண்டைஸ் ஹோல்சேலர், சிங்கிள் லைன்
ஹோல்சேலர். அதேமாதிரி ஸ்பெஷாலிட்டி ஹோல்சேலர்ஸ். சரி, ஸ்பெஷாலிட்டி ஹோல்சேலர் அப்படிங்கிறாங்க. பொது வர்த்தக மொத்த வியாபாரிகள், ஒரே வகை பொருட்களின் மொத்த வியாபாரிகள், சிறப்பு பொருள் மொத்த வியாபாரி. சரியா? சென்ட்ரல் மெர்கண்டைஸ் ஹோல்சேலர்னு பார்த்தீங்கன்னாக்கா திஸ் டைப்ஸ் ஆஃப் ஹோல்சேலர் டீல்ஸ் இன் ஏ வைட் ரேஞ்ச் ஆஃப் குட்ஸ் சச் ஆஸ் கிரஷரி, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு, மெடிசன், க்ளோத்து எக்ஸட்ரா. சரியா? அதேமாதிரி எக்ஸட்ரா அப்படிங்கிறாங்க. த இம்பார்ட்டன்ட் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் ஹோல்சேலர் ஹேஸ் ஹெடன் டியூ டு இன்க்ரீஸ் ஸ்பெஷலைசேஷன் இன் ட்ரேடு. பொது வர்த்தக மொத்த வியாபாரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வகை மொத்த வியாபாரிகள் மளிகை, மின் சாதன பொருட்கள், மருந்துகள், ஆடை வகைகள் என பல்வேறு வகையான பொருட்களின் வணிகத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஆவார்கள். சரியா? அதேமாதிரி இந்த ஹோல்சேலர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் மெர்கண்டைஸ் ஹோல்சேலர் எதில் இருப்பாங்கன்னு பார்த்தாக்கா அவங்க இந்த மளிகை பொருட்கள், மின்சாதன பொருட்கள், மருந்துகள், ஆடை வகைகள் இது மாதிரி பல்வேறு வகையான பொருட்களில் அவங்க ஈடுபட்டிருப்பாங்க. இவர்கள் வணிகத்தில் இவர்களுக்குள்ள சிறப்பு ஈடுபாடு காரணமாக இவர்கள் முக்கியத்துவம் அதிகரிக்கிறது. சரியா? இவங்களோட ஈடுபாடு அதிகமாக இருக்கிறதுனால சிறப்பு ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு இன்க்ரீஸ் அவங்களோட ஒரு நல்ல ஹைலைட்டாக என்ன பண்ணுறாங்க அவங்க ஒர்க் பண்ணுறாங்கங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு சிங்கிள் லைன் ஹோல்சேலர். சரியா? சிங்கிள் லைன் ஹோல்சேலர் திஸ் டைப்ஸ் ஆஃப் ஹோல்சேலர் டீல்ஸ் இன் ஒன்லி ஒன் லைன் ஆஃப் another goods and distribute different brand and variety of the particular line. For example, a wholesaler may deal in refrigerator produced by different manufacturer. சரி, ஒரே வகை பொருட்களின் மொத்த வியாபாரி. இவ்வகை மொத்த வியாபாரிகள் ஒரே வகை பொருளின் பல்வேறு தயாரிப்பாளர்களின் தயாரிப்புகளை வாங்கி விற்கும் நடைமுறைகள் பணிகளை செய்வார்கள். சரி, இந்த ஹோல்சேலர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே வகையான பொருளை என்ன பண்ணுறாங்க வாங்கி பல்வேறு தயாரிப்பாளர்களின் தயாரிப்புகளை ஒரே டைப்பானது. ஆனால் மேனுஃபேக்சர் அவங்க வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக வந்திருப்பாங்க. பல்வேறு தயாரிப்புகளை வாங்கி விற்கும் நடைமுறை பணியை செய்வார்கள். எடுத்துக்காட்டாக குளிர்சாதன பெட்டி, ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்னாக்கா பிராண்ட் எப்படி இருக்கும், தனித்தனியாக இருக்கும். டிஃப்ரெண்ட் பிராண்டாக இருக்கும். கம்பெனிஸ் தனித்தனியாக இருக்கும். விற்பனை செய்யும் மொத்த வியாபாரி பல்வேறு தயாரிப்பாளர்களின் தயாரிப்புகளை வைத்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலைஸ்டு ரீட்டைல் ஹோல்சேலர், ஸ்பெஷாலிட்டி ஹோல்சேலர். திஸ் ஹோல்சேலர் ஸ்பெஷலைஸ் இன் ஏ சிங்கிள் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ ஹோல்சேலர் மே டீல்ஸ் ஒன்லி இன் டாடா டீ அண்டு நத்திங் எல்ஸ் அப்படிங்கிறாங்க. சிறப்பு பொருள் மொத்த வியாபாரி இவ்வகை மொத்த வியாபாரிகள் ஒரே ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் விற்பனை செய்வார். இவங்க குறிப்பிட்ட பொருளை மட்டும்தான் என்ன பண்ண விற்பனை செய்வாங்க. சரியா? சிறப்பு பொருள் விற்பனையால் அவர் எடுத்துக்காட்டாக ஒரு மொத்த வியாபாரி. டாடா டீ மட்டும் விற்பனை செய்தால் அவர் சிறப்பு பொருள் மொத்த வியாபாரி ஆவார். சரியா? டாடா நிறுவனத்துக்கு உண்டான பொருளை மட்டும் என்ன பண்ணுறாரு விற்பனை செஞ்சாங்கனாக்கா அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க என்னென்னு சொல்கிறாங்க ஸ்பெஷாலிட்டி ஹோல்சேலர், சிறப்பு பொருள் மொத்த வியாபாரிங்க. அதேமாதிரி ரீட்டைல் ட்ரேட் மீனிங் ரீட்டைல் ட்ரேட் இஸ் ஏ ட்ரேட் தட் டீல்ஸ் வித் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் in small quantities to the end consumer. The retail represent the final stage in the distribution where goods are transferred from the hands of manufacturer or wholesaler to the final consumer or user. If the sales are made directly to the end consumer, it will be considered as retailing. Retail trade perform different functions in the distribution of goods and services, purchasing of variety of product, arranging proper storage and selling the goods in the small quantity and so on. சரியா? அதுமாதிரி சில்லறை வியாபாரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நுகர்வோர்களுக்கு சிறிய அளவில் பொருட்களை விநியோகம் செய்வதில் ஈடுபட்டுள்ள வணிகம் சில்லறை வணிகம் எனப்படும். சரியா? கன்சியூமருக்கு ஸ்மால் சைஸில் என்ன பண்ணுறாங்க அவங்க குட்ஸை ஸ்மால் குவான்டிட்டி சைஸில் இல்லை ஸ்மால் குவான்டிட்டியில் என்ன பண்ணுறாங்க குட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாக்கா அதுக்கு பேர் ரீட்டைல் ட்ரேட் அப்படிங்கிறாங்க. அதுமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொருட்களை உற்பத்தி செய்த உற்பத்தியாளர் இறுதி நிலையில் உள்ள நுகர்வோர் அல்லது பொருளை வாங்கி பயன்படுத்துவோருக்கு பொருட்களை பரிமாற்றம் செய்யும் பணியில் இறுதி நிலையில் இருந்து பொருட்களை விநியோகம் செய்யும் பணியை மேற்கொள்வது சில்லறை வியாபாரம் ஆகும். சரி, மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ண இடத்துலேருந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு அந்த பொருளை கன்சியூமருக்கு போய் சேர்கிற வரைக்கும் அவங்க பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு வர வரைக்கும் யார் அதில் ஈடுபடுறாங்களோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க
அதில் ரீட்டைல் ட்ரேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, நுகர்வோர் பொருட்களை விற்பனை செய்வது சில்லறை வணிகம் ஆகும். அதேமாதிரி பொருட்களை மற்றும் சேவைகள் பரிமாற்றம் செய்வதில் சில்லறை வியாபாரம் பல்வேறு பணிகளை செய்கிறது. அதேமாதிரி பொருட்களை மற்றும் சேவைகளை வந்து பரிமாற்றம் வந்து செய்கிறதில்ல, குட்ஸ் அண்டு சர்வீஸ் வந்து பண்ணுறதில்ல, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல, டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரீட்டைல் ட்ரேட் வந்து பண்ணுது அப்படிங்கிறாங்க. பொருட்களின் பல்வேறு வகைகளை கொள்முதல் செய்து அவற்றை ஒன்று திரட்டி முறையாக இருப்பு வைத்து சிறு அளவில் விற்பனை செய்வது சில்லறை வியாபாரம் ஆகும். சரி, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, குறைந்த அளவில் என்ன பண்ணுறாங்க, பொருளை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து வாங்கி வச்சு அரேஞ்ச் பண்ணி வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்டை வாங்கி அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக ஸ்டோரேஜ் பண்ணி அது வந்து என்ன பண்ணால் கரெக்டான ஸ்மால் குவான்டிட்டியில் அது வந்து சேல் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. சரியாப்பா. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் அதோட என்ன கொடுத்துருக்காங்க, டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. எஸ் ஈவ்லின் தாமஸ், த ரீட்டைலர் இஸ் த லாஸ்ட் ஆஃப் த மணி லிங்க் இன் த எக்கனாமிக் செயின் whereby the consumer want are satisfied smoothly and efficiently by retailer அப்படிங்கிறாங்க. சரியா. ஈவ்லின் தாமஸ் என்பவரது கூற்றுப்படி நுகர்வோரின் தேவைகளை செவ்வனே பூர்த்தி செய்யும் பொருளாதார சங்கிலியில் இறுதியாக இருப்பவர் சில்லறை வியாபாரி ஆவார். சரியா. கன்சியூமரோட தேவை வந்து பூர்த்தி செய்கிறதுல யார் ஒருத்தர் வந்து அந்த லிங்கில் வந்து லாஸ்ட்டாக வந்து இருக்கிறாரோ அவங்க தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைலர் வந்து சில்லறை வியாபாரி ஆகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி கண்டிஃப் மற்றும் என்னது ஸ்டில், அக்கார்டிங் டு கண்டிஃப் அண்ட் ஸ்டில் எ ரீட்டைலர் இஸ் எ மெர்ச்சன்ட் ஆர் occasionally an agent whose main business is selling directly to the ultimate consumer. சரியா. கண்டிஃப் மற்றும் ஸ்டீல் ஆகியோர் கூட்டுப்படி ஒரு சில்லறை வியாபாரி என்பவர் வியாபாரியாகவும் சில நேரங்கள் முகராகவும் செயல்பட்டு சிறு நுகர்வோருக்கு விற்பனை செய்வதையே தனது முக்கிய பணியாக கொண்டுள்ளார். சரியா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப் மற்றும் ஸ்டில் ஆகிறது கூட்டுப்படி சில்லறை வியாபாரிங்கிற வந்து வியாபாரிகம் சில நேரத்தில் ஏஜெண்ட்டாகவும் ட்ரேடராகவும் இருக்கிறாங்க, ஒரு சில நேரத்தில் மெர்ச்செண்டாகவும் வந்து இருக்கிறாங்க. ரீட்டைலர் ஆர் என்னது மெர்ச்செண்டாகவும் வந்து இருக்கிறாங்க, மெர்ச்செண்டார் என்னது ஏஜெண்ட்டாகவும் வந்து இருக்கிறாங்க. இருந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிறு நுகர்வோருக்கு விற்பனை செய்வதே தனது முக்கிய பணியாக அது ஸ்மால் அந்த கன்சியூமருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்மால் இதில் வந்து அவங்க வந்துக்கு சேல் பண்ணுறது அவங்க தன்னோட முக்கிய ஃபங்க்ஷனை வந்து வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீட்டைலர் ஹேஸ் பின் டிஃபைன்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரேடிங் இன்டர்மீடியேட்டரி என்கேஜ் இன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் அண்டு டு த அல்டிமேட் கன்சியூமருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, குட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல ஒரு இன்டர்மீடியேட்டராக வந்து அவர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா. இது நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கள், படித்து வந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. வீக்லி டெஸ்ட் நல்லா எழுதி சென்ட் பண்ணுங்கள். ஹாஃப் இயர்லிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.